சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். டாக்ஸ் வெரி டேஞ்சர். நான் அது ஒரு வீடியோ பார்த்தேன், அடிச்சுக்கிட்டு அது ஏதோ அந்த வீசுற மாதிரி வீசி அது அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ அதாவது நாய்களை கட்டுப்படுத்துறது கவர்மெண்டோட வேலை தான். அவங்க சில சமயங்களில் கண்ட ஃபுட்டாக சாப்பிட்றது, அது ஒன்று எது சேஞ்ச் ஆகி வெறி நாய் கடி அளவுக்கு வந்துடுது. பாப்புலேஷன் நம்ம கிட்ட கம்மியா இருக்குன்னு சொல்லவே முடியாது. நம்மளுக்கெல்லாம் மனசு தான் இல்லை. நாய்க்கு என்னங்க தேவைப்படும்? ஒரு சாப்பாடு நம்மளால போட முடியாதா? முடியாதுங்கிறது கண்டிப்பா கிடையாது. அப்படி உங்களால முடியலன்னா மேபி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மளும் அப்படி பொறுப்போம். இப்போ நம்ம நல்லா இருக்கும், இன்னும் ஃபியூ இதில் நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கே ஒரு சாப்பாடு கிடைக்கிறது நிலைமை கூட வரலாம், சொல்ல முடியாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் டாக்ஸை ஷெல்டர்ல அடைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. இப்போ அதை திரும்ப பெற்றிருக்காங்க. ஆனால் டாக்ஸுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு லைக் வேக்சினேஷன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு திரும்பவும் அதே இடத்துல விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபுட்ஸ் பொது இடங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டாக்ஸ் இப்போ என்னன்னா நிறைய என்ன சொல்றது, டாக்ஸை நம்ம வெளியில விடுறது அப்படின்றத தாண்டி அதுக்கு ஒரு ஹோம் மாதிரி இவங்க செட்டப் பண்ணி ஃப்ரம் கவர்மெண்ட் அவங்க செட் பண்ணி அடாப்ஷனுக்கு நிறைய விடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு பெரிய இப்போ எப்படின்னா அந்த டாக் கல்ச்சரே வி ஹாவ் அ டாக் அட் ஹோம். இப்போ என்னன்னா அது லேப். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் பீப்புள் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே டாக்ஸை வளர்க்குறாங்க. அண்ட் தேர் ஆர் மெனி டாக் லவர்ஸ் ஆல்சோ. டாக்ஸ் வெரி டேஞ்சர். இப்போ நம்ம ஃபுட் கொடுத்தாலே அது அமிதமாக பெருகும். அது நல்ல முடிவில்லை. இப்போ ഇന്നലെ கூட என்ன பின்னாடி ஒரு டாக் வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரீட்டில் ஹியூமன்ஸிന് അതൊരു பீஷணியா இருக்கு. மலையாளம் தெரியுமா? அதாவது நாய்களை கட்டுப்படுத்துறது கவர்மெண்டோட வேலை தான். நிச்சயமா கவர்மெண்ட் தான் கட்டுப்படுத்தினது. ஃபுட்டு கொடுக்க தான் செய்கிறாங்க. அது என்ன ஒரு கருணையின் அடிப்படையில் தான். ஒரு நாய் நண்டுவில் இது ஒரு கருணை. பெட் லவர்ஸ் நிறைய இருக்காங்க. முதல்ல பெட் லவர்ஸ் ஒரு இதுதான் வளர்ப்பாங்க. நாயெல்லாம் வளர்க்குற பெருமை ரொம்ப ரேர் தான். இப்போ வீட்டில் ஆள் இல்லை, துணை இல்லை, அது இல்லை, குழந்தை கூட சிலருக்கு இல்லாமல் இருக்கு. அவங்க ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணி வளர்க்க புள்ள மாதிரி பார்த்து வளர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வளர்த்துட்டு போகிறாங்க, அவங்க பண்ணி வளர்ந்து. இப்போ ஒன்று நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பப்ளிக் பண்ணணும், இல்லை கவர்மெண்ட் பண்ணணும். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது இனிஷியேட்டிவ் எடுத்தாதான் இதாகும். அப்படி இது பண்ணாதீங்க அப்படின்னா தே ஷுட் ஹேவ் டேக்கன் சம் ஸ்டெப்ஸ். ஸோ நம்மளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக ஆச்சரும். அந்த பெட்ஸ்க்கு எப்படி தெரியும், அந்த காமன் பிளேஸ் எப்படி தெரியும்? இப்ப நம்ம வீட்டு மண்ணுக்குன்னா கண்டிப்பா நார்மலா வரதா இருக்கும். இப்ப நீங்க வேற இடத்துல போய் வச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுங்கல்ல. எப்படி அந்த காமன் இடத்துல வைக்கணும்? மேபி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மளும் அப்படி பொறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல இப்படி அடுத்த ஜென்மத்துல நமக்கு அந்த கதி தான் சொல்றீங்க. அடுத்த ஜென்மம் இல்ல, இப்ப உள்ளதுக்கு இப்பே தான் நடக்குது. இப்ப நம்ம நல்லா இருக்கும், இன்னும் ஃபியூ இதுல நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கே ஒரு சாப்பாடு கிடைக்கிறது நிலைமை கூட வரலாம், சொல்ல முடியாது. நாயை அடைக்கிறது அதெல்லாம் தவறான இதுதான். ஏன்னா ஓரளவுக்கு அதை பார்த்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டாக்ஸ் எடுத்துட்டு வரவங்க அவங்க மூலயமா தான் நிறைய அட்டாக்கே நடக்குது. அப்படி வெளியில் கூப்பிட்டு வரும்போது வாய்க்கு காப்பாட்டு கூப்பிட்டு வரலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த நாய் போய் மற்றவங்கள பைட் பண்ணும்போது கூட ஒரு அதட்டணும், எதனா ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லும்போது அது ரொம்ப கவலையாக இருக்குது. கடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாய் கடித்து எவ்வளோ பேர் உயிர் போயிருக்குதோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் சார். அதாவது இந்த நாய் பற்றி பேசுறது அவங்க சொல்கிறது சரிதான். கேபி ஸ்டெராயில்வாங்க, அது வெக்சினில் ஸ்டெராயில் பண்ணிவிட்டு அப்போ இனிமேல் அது ஸ்டாப் பண்ணாத. அது பாவம் இல்லை, டாக்ஸ் ரொம்ப பாவம் இல்லை. அதனால ஏன்னா எல்லா டாக்ஸுக்குமே ஷெல்டர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சாப்பாடு தண்ணி வைக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு இங்கே ரூல்ஸ் எப்படின்னு தெரியாது. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அது தப்பு. ஏன்னா அவங்களுக்கு அதில் சாப்பாடு வைக்கிறதுல நம்ம எதுவுமே குறைஞ்சி போகிறதில்ல. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் வேஸை நீங்கள் இது பண்ணலாம். ஒழுங்கான ஒரு பிளேட் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி. லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு காமன் பிளேஸ் வேணால் தரோம், அங்கே வேணால் சாப்பாடு கொண்டு போய் வைங்க. இது மாதிரி எல்லா நாயும் அங்கே தேடி போகுமா? வி கான்ட் டெல் தானே. ஸோ அதுனா கொஞ்சம் நான் அது ஒரு வீடியோ பார்த்தேன், அடிச்சுக்கிட்டு அது ஏதோ அந்த வீசுற மாதிரி வீசி அது அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ
அது கொஞ்சம் நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக ஐ டோன்ட் நோ அது. ஹூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த டாக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து அது அடாப்ஷனை வந்து கொஞ்சம் நிறையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா பீப்புளுக்கு அதுக்கான அவேர்னஸ் இருக்கும். இப்போ அது ஸ்ட்ரீட் டாகாக இருக்கும், பட் ஆனால் அவங்க அடாப்ட் பண்ணிக்க வேணாம். அதை அதுக்கான ஃபுட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து இப்போ நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஃபைனுன்ற மாதிரி சொன்னால் கூட திங்ஸ் வில் சேஞ்ச். ஏன்னா இப்போ நம்ம ஒரு குட்டி டாகாக இருக்கும் போது தான் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட் டாகாக அது இருக்கும் போது பீப்புள் வில் நாட் கம். ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்கும், என்ன தான் அது வேக்சின் போட்டாலும் அது ட்ரெயின் ஆகிருக்காது, இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலனாலும் அது ஒரு அடாப்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செலவு பண்ணீங்களோ யூ கேன் டேக், இல்லைன்னா யூ கேன் ஃபீட் தெம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா திங்ஸ் வில் ஒர்க் அவுட். ஏன்னா இப்போ திருப்பி அதை வெளியில் விட்டுட்டு அதுக்கு ஃபுட்டே ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னா வாட் இஸ் த பர்பஸ்? அது வந்து இது பண்ணுறதே வந்து ஃபுட்டுக்கு தான் அது இதுவாகும். இப்போ ரெகுலராக கொடுக்குறவங்களும் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கவர்மெண்ட் ஷுட் ப்ரொவைட் தம் சம் நெசசரி திங்ஸ். டாக்ஸ் ஸ்ட்ரீட்ல நல்லா கிடையாது. இன்னும் பேவிஷபாத தெரியுமா? பேவிஷபாத மீன்ஸ் இயர்லி 1 month dogs have a பேவிஷபாத மலையாளம் தமிழ் தெரியாது. அது டேஞ்சர். அது உங்களை கடிச்சாല് நமக்கும் அவசியம் வரும். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? டாக்ஸ் சேவ் பண்ணது எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸினை அமிதமாக லெஸ் பண்ணணும் மீன்ஸ் குடும்ப கட்டுப்பாடு கட் பண்ணி கொடுக்கணும். நார்மலி எப்படி பண்ணது அது போல பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட்ல நிறைய விட்டாலே அது டேஞ்சர். தெருநாய்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். அது வந்து நிறைய கண்டதை சாப்பிடுது. அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் வந்து ஒரு ஃபுட்டு வந்து ரொம்ப இதை பண்ணுவாங்க. அவங்க சில சமயங்களில் கண்ட ஃபுட்டாக சாப்பிட்றது அதனுடைய இது சேஞ்ச் ஆகி வெறி நாய் கடி அளவுக்கு வந்துடுது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும். கண்டிப்பாக நாயை கட்டுப்படுத்தணும். ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ அது கரெக்டு தான். கட்டுப்படுத்தணும். சாப்பாடு கொடுக்குறங்கிற விஷயத்தை விட அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளும் அதில் வந்து பொதுமக்களும் அதில் நம்ம ஈடுபடணும்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டே சொல்லியிருக்கு. பொதுமக்களுக்கு அது கடமை இருக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். டாகை சேவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஐடியா என்ன? டாக் டாகை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மாடர்னைஸான வேர்ல்டில் ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த மாதிரி ரொம்ப பிராண்டடான டாக்ஸ் வந்து வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறப்போ they can adopt the street dogs and they can feed them and they can raise those dogs. In my house we are raising 3 to 4 dogs. ஓகே, நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்க்குறீங்க. ஓகே, ஸோ அதுதான் ஒரு கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா பாப்புலேஷன் வந்து நம்ம கிட்ட கம்மியாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. நம்மளுக்கெல்லாம் மனசு தான் இல்லை. அது இருந்ததுன்னா உங்களாலே வந்து ஒரு நாய்க்கு என்னங்க தேவைப்படும், ஒரு சாப்பாடு நம்மளால போட முடியாதுங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. அப்படி உங்களால் முடியணும்னா we can live. நம்மளால முடியுன்ற பட்சத்தில் உங்களுக்கு மனசு இருந்தால் போதும். ஒவ்வொரு வீட்லேயே வந்து ஒரு நாய் சாப்பாடு போட்டால் கூட போதும். அது என்ன எங்கே போய் படுக்க வீடாக கட்டி கொடுக்க போறீங்க? ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன். கண்டிப்பாக. வேற ஏதாச்சும் ஐடியா டாக்ஸ்க்காக ஐடியா இது மாதிரி பண்ணால் டாக்ஸ் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு? நார்மல் எல்லா வீட்லயும் வந்து தண்ணியும் ஃபுட்டும் வைக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஆக்சுவலி மலேசியாவில் இப்படி தான் எல்லாரும் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட் டாக்கெல்லாம். ஸோ ஐ திங்க் இது சரி இல்லைன்னு தோணுதா? அது வந்து செய்யறதா நல்லதுன்னு go ahead. ஏன் நம்ம வேற இது ஃபாலோ பண்ணணும்? அவங்களும் வந்து மனுஷன் மாதிரி தானே. இப்போ நம்ம ஒரு நாள் சாப்பிடலன்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? அப்போ அதுங்க என்ன பாவம்? அதுங்களுக்கு வாய் கூட இல்லை சொல்றது. நம்மளுக்காச்சும் பசிக்குதுன்னு சொல்றோம், அதுங்க எப்படி சொல்லுவாங்க? புரியுதுங்களா? ஏன்னா அது நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அது நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த டேக் கட்டுறாங்க. இப்போ அந்த டேக்கில் அதுக்கான சிம்டம்ஸு அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்து ஏன்னா தெரிகிற மாதிரி அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணதான். ஏன்னா நாய்க்கு இப்போ வீட்டில் இருக்க நாய்க்கு அவங்க சாப்பாடு வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லை, அதான் பொது இடங்களில் சாப்பாடு வைக்கக்கூடாது, குறிப்பிட்ட இடங்களில் தான் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது நல்லதுதான். நல்லதான் நினைக்கிறேன். அங்கே வச்சு எல்லாம் மிஷன் கிடக்குது எல்லாம். அது நாய் ஒழுங்காக சாப்பிட்டு அது தாண்டி போட்டு அது மாதிரி சார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல டாக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஐடியா என்ன? எல்லாருமே தத்தெடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க அதுக்கான ஒரு நல்ல ஷெல்டர் பிளேஸ் அவங்க கண்டுபிடிச்சி ரோட்டில் இருக்க அபண்டன்ட் டாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்குறாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சேஃப்டி பிளேஸ் கிடைச்சா ஓகே. மற்றபடி வந்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது நல்லா. டாக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஐடியாஸ் கொடுப்பீங்க? டாக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு லைக் ஐ டோன்ட் நோ. எனக்கு அவ்வளோ அந்த டாக்ஸ் எனக்கு பிடிக்கும். டாக்ஸ் இருக்குன்னா பட் டாக்ஸுக்குமே சேஃப்டி இல்லாத ஒரு இதில் இருக்கும். ஸோ உண்மையாகவே அந்த வேக்சினேட் பண்ணி அப்படி இப்படி அவங்கள அந்த லைக் என்ன சொல்கிறது வயலண்ட்டாக மாற்றுறது வந்து நம்மளும் அதில் நம்மளும் ஒரு
பார்ட் இருக்கிறோம். ஏதாவது பண்ணி அதை வைலண்ட் ஆகி அது கடிச்சிச்சு கொதறிச்சின்ட்டு போவோம். எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இது வந்து இருக்கணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். அது ஸ்ட்ரே டாக்ஸாக ஒன்றும் பண்ணாதீங்க. யூஆல் ஜஸ்ட் பி, அதுவும் அது பாட்டுக்கு ஏன்னா ஒன்றுமே பண்ணாது அது. ஆனால் அந்த சாப்பாடு ஒரே இடத்துல போடுறது வந்து எனக்கு அது அவ்வளோ செட் இது இல்லை. ஓகே தேங்க்யூ.